எம்ஜிஆருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையை பெறல. எம்ஜிஆர் போல அறுதி பெரும்பான்மையை பெறல. பட் 100க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து 111க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்திருக்கிறார் விஜய். இதுவே மிகப்பெரிய விஷயம். இது எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது நம்மளுடைய கணிப்புல விஜய் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெறுவார், திமுகவோட கோர் ஓட்ஸை பிடிப்பாரு, திமுகல இருந்து நிறைய ஓட்டுகள் போகும், அதிமுகல இருந்து கொஞ்சம் தான் எடுப்பாருன்னு நினைச்சோம். ஆனா 2 பக்கம் இருந்தும் அதிகமா எடுத்திருக்காரு வாக்குகளை. மாற்றத்திற்கான ஒரு முகமா விஜயை பார்த்திருக்காங்க மக்கள். இது ஒரு மௌன புரட்சி அப்படிதான் சொல்லணும். வெளியே சத்தமே இல்லாம மக்கள் விசிலுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதாவது ஒரு 3ல 1 பங்கு மாவட்டங்களுக்கு தான் போயிருப்பார். அதாவது ஒரு 15 மாவட்டங்களுக்கு மேற்பட்ட மாவட்டங்களுக்கு தான் விஜய் நேரடியா பிரச்சாரத்துக்கு போயிருப்பார். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 72 நாள் முடக்கம், அவரால் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல. அவரால் முடிந்த அளவுக்கு மாவட்டங்களை கவர் பண்ணார். மேற்கு மண்டலத்துக்கெல்லாம் நிறைய இடங்களுக்கு அவரால் செல்ல முடியல. அப்படியான சூழல்ல நிறைய இடங்களுக்கு விஜய் போகாத பட்சத்திலையும் 100க்கும் மேற்பட்ட இடங்களை விஜய் பிடித்திருக்கிறார். இது மிகப்பெரிய விஷயம். எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை, திமுக அரசு மீது கடுமையான எதிர்ப்பு மனநிலை இருந்திருக்கிறது. அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். திமுக அரசாங்கத்தின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தாலும், உரிமை தொகைன்னு கொடுத்தாலும் அவர்களுக்கான செலவு, அந்த குடும்பத்துடைய செலவு என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. உதாரணமாக அரசாங்கம் மாசம் 1000 ரூபான்னு பெருவாரியான பணத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. அதை ஈடுகட்டுறதுக்காக மற்ற இடங்கள்ல கை வச்சுட்டாங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, இந்த மாதிரி எக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திமுக அரசாங்கம். இது நேரடியா மக்களோட தலையில போய் விடிஞ்சிருக்கு. அதே போல சென்னையில எல்லாம் பார்த்தோம்னா, சாலையில போலீசார் வழிப்பறி கொள்ளையர்கள் போல நின்று கொண்டு ஹெல்மெட் போடல, லைசன்ஸ் இல்லை, ஆர்சி இல்லைன்னு சொல்லி நிறைய வசூல் வேட்டை நடத்தினாங்க.